வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆற்காடு நகரத்தில் உள்ள முன்னாள் இராணுவப்படை வீரர்கள் நலசங்க அலுவலகத்தில் சிறப்பான முறையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தி நம்முடைய இந்திய நாட்டில் வீர தலைவர்களுக்கெல்லாம் தேச தலைவருக்கெல்லாம் மரியாதை செலுத்தி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த செய்தி தொகுப்பு. ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்தில் 76ஆம் ஆண்டு குடியரசு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் கே. சாரங்கன் அவர்கள் கொடியேற்றினார். அனைத்து உறுப்பினர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த இனிய நிகழ்வில் துணை செயலாளர் துரைமூர்த்தி அவர்கள் உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து 1965ஆம் ஆண்டு மற்றும் 1971ஆம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்களில் வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு, ஓய்வு பெற்ற படை வீரர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. குரூப் சுபேதார் மேஜர் ஆனரரி கேப்டன் ஆர். வாசுதேவ ரெட்டி, ஆனரரி கேப்டன் ஆர்.ஜே. சுப்பிரமணியன், ஆனரரி கேப்டன் கே. சம்பந்தன், சுபேதார் கே. கணேசன், சுபேதார் ராமானுசம், நாயக் பி. ராஜசேகரன் ஆகியோர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்கள். மேலும் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களின் சமூக சேவையை பாராட்டி சமூக சேவகர்கள் என்ற விருதினை ஆனரரி கேப்டன் பி. கார்த்திகேயன், நாய் சுப்தார் சி. கண்ணன், நாய் சுப்தார் பி. சுப்பிரமணி, நாய் சுப்தார் கே. பாலகிருஷ்ணன், நாய் சுப்தார் மாயகிருஷ்ணன், நாய் சுப்தார் கிருஷ்ணமூர்த்தி, அவில்தார் எம். கஜேந்திரன், நாயக் வி. ஜி. லோகநாதன், நாயக் கே. பாலகிருஷ்ணன், நாயக் கே. சேட்டு, நாயக் சி. அர்ஜுனன், நாயக் ஞானசம்பந்தம், நாயக் எஸ். தேவராஜி, திருமதி தமிழ்ச்செல்வி, திருமதி சம்பங்கி சாமுவேல் ஆகியோர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள். அவர்களை தொடர்ந்து சிறந்த முறையில் அரிமா சங்கத்தில் ஈடுபட்டு நற்செயலாற்றிக் கொண்டிருக்கும் கௌரி ஜெகநாத் அவர்களுக்கு மற்றும் அவரை சார்ந்த அவருடன் பணியாற்றிய செல்வமூர்த்தி அவர்களுக்கும் மேன்மையாளர் விருது, அதாவது எக்ஸலன்சி அவார்ட் விருது வழங்கி நம்முடைய சங்கம் சிறப்பித்தது. முதலில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் சமூக சேவகர்கள் விருதும் அரிமா சங்கம் ராணிப்பேட்டையிலுடைய அமைப்பு சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து அனைத்து செயலாளர், பொறுப்பாளர்கள், தலைவர் உள்ளிட்ட அனைவரும் வந்து சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் மூலமும் சிறப்பு செய்யப்பட்டது. ஆக இந்த அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ராணிப்பேட்டை 324H மாவட்ட தலைவர் எஸ். கௌரி ஜெகநாத் அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். அவர் நம்முடைய இராணுவத்தில் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட் என்ற பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். படைத்துறையோடு அரிமா சங்கப் பணிகளையும் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களை சார்ந்தவர்களையும் ஆற்காடு சங்கத்தின் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலர், பொருளர், அனைத்து உறுப்பினர் பெருமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்தில்
76ஆம் ஆண்டு குடியரசு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் கே. சாரங்கன் அவர்கள் கொடியேற்றினார். அனைத்து உறுப்பினர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த இனிய நிகழ்வில் துணை செயலாளர் துரைமூர்த்தி அவர்கள் உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து 1965ஆம் ஆண்டு மற்றும் 1971ஆம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்களில் வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு, ஓய்வு பெற்ற படை வீரர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.